அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். குவைத்துக்கு வந்து இத்தனை வருடத்தில் நூற்றுக்கணக்கான செக்இனில் வந்து நான் வண்டி நிறுத்தியிருக்கிறேன். தனியாக போகும்போது என்னுடைய சிவில் ஐடியை செக் பண்ணியிருக்கிறாங்க, சரியா? ஆனால் பின்னாடி மாமா இப்போ வந்து அவங்க ஜெமியாக போயிருக்கிறாங்க. பின்னுக்கு ஒரு குவைத்தி உட்கார்ந்து இருந்தால் கண்ணாடியை பணிச்சது உள்ளுக்கும் பார்த்துட்டு என்னுடைய பத்தாக்காவை கூட பார்க்க மாட்டாங்க. போ 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 அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இத்தனை வருட காலத்துலையும் நான் வந்து நிரந்தரமாக நான் பார்த்த ஒரு விடயம். ஆனால் இன்னைக்கு அன்பார்ந்த உறவுகளை அபு ஃபத்தீராவில் காலையில் சரியாக டைம், நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:21. அபு ஃபத்தீரா என்ட்ரன்ஸ், அதாவது மந்தக்காக்குள்ள ஃபாஹில் ரோடு 30ஆம் நம்பர் ரோட்லேருந்து என்ட்ராகிற அந்த என்ட்ரன்ஸையும் அதே மாதிரி இப்போ அந்த பஸ் வருது இல்லையா, பஸ் ஸ்ட்ரைட்டாக ஹைவேயில் ஸ்ட்ரைட்டாக போகும் பஸ் வந்து, சரியா? மந்தக்காக்குள்ளே இறங்குறவங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வரவங்களுக்கு வந்து பஸ் வந்து என்ன செய்யும்னா அந்த சின்ன கேப் இருக்கு இல்லையா, அந்த சைடு கேப்புக்குள்ளால் வந்து அப்படியே ஹைவேக்கு மறுபடியும் மர்ஜிங் ஆகும். அந்த உள்ளே வரக்கூடிய பஸ்களையும் நிப்பாட்டி செக் பண்ணினாங்க. இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் வண்டியில் வரேன், பஸ்ஸுக்குள்ளேருந்து ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்து அப்படி ஒரு ஒன்று தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. போலீஸ் வண்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு வேளை சிவில் ஐடி இல்லாமல் இருக்கலாம். ஒன்று. அடுத்தது, பின்னாடி இவ்வளோ காலத்துலேயும் நாங்கள் வந்து நான் வண்டியை நிப்பாட்டினா உடனே கண்ணாடியை பணித்ததுமே சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய பத்தாக்காவை நான் எடுத்து இப்படி மொபைல் ஐடி எடுத்து இப்படி காட்டுறதுக்கு ரெடி ஆகும்போது பின்னாடி மாமாவை கண்டதுமே, இல்லாட்டி முன்னாடி பெரிய மாமா இருப்பாங்க, இல்லாட்டி மற்ற யாராவது குவைத்தி மாமாக்கள் பின்னாடி இருந்தாங்கன்னா கண்ணாடியை பணித்ததுமே உடனே எல்லாரும் அப்படின்ட்டுருவாங்க. இன்றைக்கி என்னுடைய பத்தாக்காவை பார்த்துட்டு லைசன் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. லைசன் எடுத்து காட்டின பிறகு பின்னுக்கு இருக்கிற மாமா அவங்களுடைய பத்தாக்காவை தாங்க அப்படின்னு பார்த்து அவங்களுடைய பத்தாக்காவை எடுத்து அதையும் ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ காலத்துலேயும் இன்னைக்கு பின்னுக்கு இருந்த குவைத்தியோடைய பத்தாக்காவையும் பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. சில வாகனங்கள் கொஞ்சம் சந்தேகத்துக்கிடமாக இருந்துச்சுன்னா உடனே டிக்கி ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. டிக்கி ஓப்பன் பண்ணி அதையும் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. வாகனத்தை உள்ளே ஃபுல்லாக நோட்டமிடுறாங்க. சோதனை மிகவும் தீவிரமாக இருக்குது. இன்னைக்கு காலையில் செய்தியில் கூட நான் இப்போ இன்னும் கொஞ்சத்துக்கு முதல் தான் இந்த செய்தியை பப்ளிஷ் பண்ணேன். 9 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த செய்தியில் கூட நான் நினைக்கிறேன் அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அனைத்து இடங்கள்லையும் சோதனை சாவடிகள் மிகவும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன். ஹேண்ட் கப் பண்ணுறது பிடிச்ச உடனே அந்த இதில் செக் பண்ணுறாங்க, சரியா? பத்தாக்காவை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது இதில் ரெட் கலரில் காட்டுச்சேன்னா உடனே கைக்கு ஹேண்ட் கப் தான். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. என்ன மாதிரியான சிச்சுவேஷன் உருவாக போகுதுன்னு சொல்ல தெரியலை. ஆனால் ஒன்று, இந்த வெளியில் அக்காமா அடித்து வேலை செய்கிறவங்க உங்களுடைய அக்காமாவை தொடர்ந்தும் சரி பார்த்துக்கோங்க. மொபைல் ஐடியை தொடர்ந்தும் ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் வெளியில் அக்காமா இல்லாமல் இருக்கிறீங்கன்னா ரொம்ப கவனம். ஏன்னா இப்போ பிடிப்பட்ட நாட்டுக்கெல்லாம் இப்போ அனுப்ப மாட்டாங்க இல்லையா, அவசரமாக சென்ட்ரல் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா ஃப்ளைட் வேலை செய்தில்லை இல்லையா, சென்ட்ரல் ஜெயிலில் தூக்கி போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது இந்த யுத்தம் முடியும் வரைக்குமாவது ஜெயிலே தான் கிடக்க வரும். கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் வந்து நான் நினைக்கிறேன் இந்த பார்ட் டைம் வேலை செய்கிறவங்களோ தெரியல, ஆனால் அக்காம இருக்கு போல் நடந்து வந்தாங்க. பஸ்ஸில் இருந்து இறங்கி நடந்து உள்ளுக்குள்ளே வந்தாங்களா, அவங்களே உடனே நிப்பாட்டி தாழ்த்தாள்னு கூப்பிட்டு அவங்களே நிப்பாட்டி அவங்களுடைய சிவில் ஐடியை செக் பண்ணி பார்த்து தான் அனுப்பினாங்க. சோதனை ரொம்ப அதிகமாக இருக்குது. கவனமாக இருங்க. எல்லாம் வளரவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். நான் அந்த வீடியோ மறுபடியும் அட்டாச் பண்ணுறேன். செக்இன் வீடியோ நான் வீடியோ போடுறதே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலாவது இந்த மாதிரியெல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் செக் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்கன்றதுக்காக தான். சிலருக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு தான். கவனமாக இருங்க.